ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளவுன் கல்பிரிட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கில்லி வந்துட்டு தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நமக்கு அது நமக்கு முக்கியம் இல்லை. சமீபத்தில் நிறைய படம் ரீரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதில் கில்லி தான் வந்துட்டு அதிக கலெக்ஷன் எடுத்துருக்குதாமா. 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்துட்டு தேட்டர்லலாம் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டு இருக்கு. இது நமக்கு இதுவும் நமக்கு முக்கியம் இல்லை. கில்லி கூட சேர்ந்து மங்காத்தாவே ரிலீஸ் பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து மங்காத்தாவும் ரீரிலீஸ் பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னமோ சொன்னீங்களே, அது நமக்கு அதுவும் நமக்கு முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. அப்போ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, என்னதான் கில்லி படத்தை வந்துட்டு நம்ம வேற லெவல்ல கொண்டாடணும், வேற லெவல் படம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்துட்டு ஒக்கடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்னதான் இது ஒக்கடுவோட ரீமேக்கா இருந்தாலும் அதை விட இது வந்து ஒரு 10 மடங்கு இல்ல 100 மடங்கே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் எடுத்திருப்பாங்க. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒக்கடுவுல இருக்கிறது கில்லியில எது இல்ல கில்லியில இருக்கிறது ஒக்கடுவுல எது இல்ல, ரெண்டத்துக்கு என்னென்னலாம் மாறி இருக்கு, என்னென்னலாம் நம்ம ஆளுங்க வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கில்லி படத்துல வந்துட்டு அப்பாவோட ரோலை வந்து ரொம்ப ஒரு டெரரான அப்பாவா, ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா, கபடி எல்லாம் விளையாண்டா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு கபடி விளையாட விடாம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்பாவா காமிச்சிருப்பாங்க. என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியறான். ஆனா ஒக்கடுல அப்படியெல்லாம் கிடையாது. கபடி விளையாடுனா நீ போயிட்டு விளையாடுப்பா ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாரு. ரொம்பவே சப்போர்ட்டிவான அப்பாவா ஒக்கடுல காமிச்சிருப்பாங்க. அதனால கில்லியில இருக்கிற நிறைய ஃபன்னான சீன்ஸ் எல்லாம் அங்க மிஸ் ஆகும். செமிஃபைனலுக்கு முந்தின மேட்சுக்கு ஆட போறதுக்கு வந்துட்டு போக விடாம பண்றதுக்காக அவங்க அம்மா ஒரு ஓமம் வளர்ப்பாங்க. சாமி சொல்றத கேளுப்பா. அப்போ அந்த இடத்துல அந்த சீனே ஒரு மாதிரி காமெடியா ஃபன்னா போயிட்டு இருக்கும். நெய் எடுத்துட்டு வா அந்த மாதிரி சீன் எல்லாம் ஒக்கடுல இருக்காது. அதே மாதிரி அந்த மதுரைக்கு போறதுக்காகவுமே இவர் வந்து ஒரு பெரிய டிராமா எல்லாம் போடுவாரு. என்னதுக்காக போக சொல்ற? முடியாது முடியாது. அந்த சீன்லாம் வேற லெவல்ல கில்லியில ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்பா அங்க சப்போர்ட்டிங்கா இருக்கனால அப்படியே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கடுல அனுப்பிச்சுட்டுருவாரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து நம்ம வில்லன் செல்லம் முத்துப்பாண்டியோட கேரக்டர். அந்த கேரக்டரே வந்து ஒரு சாடிஸ்டான கேரக்டர், எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு கேரக்டர். அவனுக்கு ஒண்ணு வேணும்னா அதை போய் அடைஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆனா ஒக்கடுல வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு பதிலா ஒபுல் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேர் இருக்கும். ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு வில்லன் மாதிரி தான் இருப்பாரு. பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்காது. நார்மலான வில்லன் மாதிரி போயிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல அவரு கொடூரமா பண்றதெல்லாம் காமெடியா இருக்கும். என்னன்னா இந்த தனலட்சுமி இருப்பாங்கல்ல, அங்க வந்து பூமிகா நடிச்சிருப்பாங்க தனலட்சுமியா. அந்த பூமிகாவோட சிலைய வச்சுட்டு இவர் பூஜை பண்ணுவாரு, பாலாபிஷேகம் பண்ணுவாரு, கல்யாணம் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க என்ன நினைச்சு எழுதுனாங்கன்னு தெரியல. நமக்கு செம சிரிப்பா இருக்கும் அதை பார்க்கும்போது. நம்ம கில்லியில் அர்ஜுனர் வில்லு பாட்டப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு அப்படியே இழுத்துட்டே போயிட்டு சேத்துல தள்ளி விட்டுருவாப்புல நம்ம முத்துப்பாண்டிய. நம்ம ஆளுங்க அர்ஜுனர் வில்லு பாட்டு முடியறதுக்குள்ளேயுமே அவரை குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஒக்கடுல வந்து அப்படி கிடையாது. நான் வந்து தனலட்சுமியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குளிப்பேன், தனலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குளிப்பேங்கிற மாதிரி சேத்தோடய அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சேத்தோடய வந்து பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணுவார் அந்த சிலைக்கு. நம்ம கில்லி படத்துல வேலு வந்துட்டு மேட்ச் முடிச்சுட்டு மேல இருந்து டாப்ல இருந்து எகிரி குதிப்பாங்க. அப்ப பார்த்தா அவரோட தங்கச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு அந்த ரூம் விட்டு கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சரவணவேல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவில் ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீனே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். இதே அந்த ஒக்கடூர்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உள்ள வந்து அவங்க தங்கச்சி எல்லாம் அப்படியே வெளியே அனுப்பிச்சுடணுங்கிறதுக்காக நம்ம மகேஷ் பாபு சார் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிறது சின்ன பிள்ளைங்க அப்படின்னு கூட பாய்க்காம சட்டையை கழட்டி தூக்கி போடுவாங்க. அவங்க பயந்துட்டு ஓடிடுவாங்க. இது ஒரு சீனுன்னு எழுதி எடுத்து வேற வச்சிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனர் வில்லுன்னு ஒரு பாட்டு இருக்கு நம்மளோட இதுல, எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப கூட அந்த பாட்டை போட்டுட்டு காரை ஓட்டினோம்னா காரு பறக்கும்.
காரு 150 போகலனாலும் நம்ம வச்சு அழுத்தழுத்துன்னு அழுத்துவோம் போகணும்னு இருக்கு. அவ்வளோ ஒரு வைபான பாட்டு, அப்படியே நரம்பெல்லாம் பொட்டைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. ஆனால் அதுவே ஒக்கடூவில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்களே கேளுங்க. என்ன எழவி அது. ஆக்சுவலாக ஒக்கடு படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு 3 பாட்டு இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் டைமில் ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் கில்லியில் அந்த மாதிரி எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கதை ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குங்கிறனால அந்த விறுவிறுப்பை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே ஃபுல்லாக வேற லெவலில் பாட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு எனர்ஜெட்டிக்காக படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கில்லி படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. தனலட்சுமியை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. கபடி மேட்ச் ஒழுங்காக விளையாட மாட்டார். அதுக்கப்புறம் திரும்ப தனலட்சுமி வருவாங்க, முத்துப்பாண்டி இங்கே வருவாங்க, அவங்க அப்பாவும் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபயராக போகும், வேற லெவலில் அது நின்று அந்த கபடி மேட்சோடையே நம்ம கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபேஸ் அப்படியே ஒரு ஃபயராகவே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒக்கடூவில் அப்படி கிடையாது. ஹீரோயினை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்ட உடனேயுமே வந்துட்டு அவங்க வந்து இல்லை எனக்கு உன்னை விட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போவே திரும்ப வந்து அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்லேயே சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அங்கத்து முத்துப்பாண்டியான ஒபுல் ரெட்டி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவாரு. போலீஸில் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி நம்ம த்ரிஷா வந்துட்டு அங்கே காஃபி குடிக்கும்போது எனக்கு வந்து அவனை தான் பிடிக்கும், முடிஞ்சா நீ அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிகிட்ட சொல்லுவாங்களோ. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ என்ன ஒவ்வொரு தடவை தொடும் போதும் எனக்கு அவன் தொடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஆனா இங்க வந்து அவங்க வீட்டுல ஒபுல் ரெட்டியோட வீட்டுல வந்துட்டு ஹீரோயின் பேசுவாங்க. பேசிட்டு வீட்டுல வச்சு அங்கேயே கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டி நடத்தாம திரும்ப ஹீரோயினை கூட்டிட்டு கபடி நடக்கிற இடத்துக்கு போய் வில்லன் வந்துட்டு சண்டை போடுவாரு. நம்ம கில்லி படத்துல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு முத்துப்பாண்டி அருவாள் எடுத்துட்டு வெட்ட வருவாரு. அப்போ வந்துட்டு ஒரு கரண்ட் கம்பி பட்டு ஷாக் அடிச்சு சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒக்கடு படத்துல அப்படி கிடையாது. ஹீரோயின் அதாவது தனலட்சுமியோட அப்பா வந்துட்டு முத்துப்பாண்டியை குத்தி கொள்ற மாதிரி தெலுங்குல காமிச்சிருப்பாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி கில்லி அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதை விட ஸ்பெஷல் ஐட்டமாக ஒன்று இருக்கு. நம்ம கில்லி படத்தையே ஹிந்தியில வேற எடுத்து வச்சிருக்காங்க. அது இதை விட ஃபன்னா ரண கொடூரமா இருக்கும். அதை பத்தி வீடியோ போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா அதை பண்றோம். பாய்.